Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு friend ஆயிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து stationery kit unboxing பண்ண போறோம். ரெண்டு டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னு வந்து princess stationery kit, இன்னொன்னு வந்து frozen doll இருக்குல்ல அந்த stationery kit தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த frozen stationery kit வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சும்மா கொஞ்சம் things தான் கொடுத்திருக்காங்க. சின்ன kit தான். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து அங்கங்க frozen dollஸோட இமேजेस போட்டு செம்மையா வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரோசன் கலர்ஸில் இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது அந்த பாக்ஸ் உள்ளே இருந்த அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை வந்து வெளியே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஃப்ரோசன் டால்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஹிட் ஹோம்மேடாகவும் பண்ண சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து ஹோம்மேடாகவும் ஸ்டேஷ்னரி கிட் பண்ணியிருந்தோம். அதுவும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூ போட சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து பாரிஸ் போகும்போது இது பார்த்தேன் யதார்த்தமாக, சரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் நிறைய திங்ஸ் இல்லை, நம்ம பண்ணுறதுல கூட நிறைய பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிஸ்டேக்கோடு வந்திருக்கு எனக்கு. அதுவும் என்னன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த ஷார்ப்னர் தான். ஸோ இந்த ஷார்ப்னர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஷார்ப்னரே இல்லை. பட் இதில் ஷார்ப்னர் வரும், பட் இல்லை. நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், அதுலேயுமே இல்லை. அது வைக்கும் போதே வந்துட்டு வைக்க மறந்துட்டாங்களா, இல்லை வந்து அது அப்படி தான் வருமானு தெரியல. யாராவது இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கிட் வாங்குனீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே வந்து வரும்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு ஷார்ப்னர் வந்தால் தான் வந்து அந்த ஸ்டேஷ்னரி கிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொடுக்கல, நம்மகிட்ட இருக்கிற ஷார்ப்னர் வச்சு ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க. எரேசருக்கு மேலே அந்த கவர் இருக்கும்ல, அந்த கவரில் வந்து இந்த ஃப்ரோசன் டால்ஸோட இமேஜஸ் ஒட்டியிருக்காங்க. ஓகேவா? பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பென்சிலுக்கு வந்து மேலே கேப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் டால்ஸோட இமேஜஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஷார்ப்னரும் இல்லை. இது வந்து சின்னது தானே, அந்தளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஃபிஷ் ஷேப்பில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஷார்க் ஃபிஷ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாய் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஷூவா என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமே உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. பென்சிலில் 2 இருக்குது, அந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒன்று, அப்புறம் ஷார்ப்னரும் இல்லை, பட் ஷார்ப்னர் வைக்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து எரேசர், அதுக்கப்புறம் அந்த ஷூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரின்சஸ் டாலோட ஸ்டேஷ்னரி கிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர்ஸில் வந்துட்டு இருக்குது. பிங்க் வித் லைட்டாக வந்து எல்லோ கலர் இந்த மாதிரி கலர்ஸில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலரில் இருந்துச்சு. இது வந்து பிங்க் வித் எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்குது. எல்லா கலர்ஸுமே நல்லா தான் இருக்குது. இதுலேயும் வந்து எந்தெந்த மாதிரி திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது என்னை சுத்தமாக வீடியோவே எடுக்க விடலை. இவன் வந்து பார்த்துட்டே இருந்தான், என்ன புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். என் கையை வந்து கடிக்க வந்துகிட்டே இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரில இன்றைக்கி அவனுக்கு. ஸோ வீடியோ எடுக்கவே விடலை. விளையாடுற மூடில் இருக்கான் போல இருக்குது புஜ்ஜிமா. ஸோ வந்து விளையாண்டுட்டே இருந்தான். என்னை வீடியோவே எடுக்க விட மாட்டேன்றான். நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணலான்னு பார்த்தாலும் அப்போ தான் நான் பிரித்து எடுக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்ன பண்ணுறான் பாருங்களேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பெண்ணை பார்த்ததுலேருந்தே அவனுக்கு ஒரு கண்ணு, அந்த பெண்ணுலேயே கடிச்சு பெண்ணை தூக்கிட்டே இருந்தான். ஒருவேளை அவன் எழுத போகிறானா என்னன்னு தெரியல. சரி, நிறைய பேர் வந்து கேட் காமிங்கன்னு வேறு சொல்லியிருந்தீங்களா. நான் கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனே வந்தான். நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி தான் அவனே வந்துட்டு ஓடிடுவான். நிறைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி என்னை வீடியோ எடுக்க விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன ஆச்சுன்னே தெரில. அவனுக்கு பசிக்குதா இல்லை வந்து விளையாடுற மூடில் இருக்கானா என்னன்னு தெரில. ஒரே என்கிட்ட வந்து விளையாண்டுட்டே இருந்தான். தள்ளிப்போ வீடியோ எடுக்கணும்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்களேன். நான் வேறு வந்து அந்த பெண்ணெல்லாம் எடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. ஒரே விளையாடுற இதுலேயே இருந்தான். அதுக்கப்புறம் ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காரு, நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்து உங்க கூட விளையாடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை வந்து பிடிச்சிட்டு இருந்தான். பாருங்களேன் நீங்களே என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில். ஓகேவா? பென்சில் தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பென் மாதிரியே இருந்துச்சு. அதில் நான் எழுதி காமிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஒரு குட்டி டைரி கொடுத்துருந்தாங்க. இந்த டைரியுமே பார்க்குறதுக்கு அந்த ஷேப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் பேப்பர்ஸ் தான் இருக்குது. அந்த டைரிக்கு வெளியில் வந்து அந்த இமேஜஸ் இருக்குது இல்லையா, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி, அது வந்து பிரின்சஸில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். அந்த பென்சில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டேஷ்னரி கிட் பொறுத்த வரைக்கும் இந்த டைரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த டைரி வந்து பிடிச்சிருக்கா பார்க்குறதுக்குன்னு சொல்லுங்கள். குட்டி டைரி. ஓகேவா? ஸ்மால் நோட் புக்கு. நம்ம வந்து ஸ்டேஷ்னரி கிட் பண்ணும்போது அதிகமாக இந்த மாதிரி ஸ்மால் நோட் புக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவுமே வந்து குட்டி
அழகாக அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு எரேசர் இருந்தது. நல்ல வேளை இதுலையாவது ஷார்ப்னர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எரேசர் இருந்துச்சு. அந்த எரேசருக்கு மேலே வந்து அந்த பிரின்சஸ் டால்ஸோட ஸ்டிக்கர் மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இருக்கிற திங்ஸ்லாம் நம்ம வீட்லேயே ஸ்டேஷ்னரி கிட் பண்ணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கடையில் வாங்குறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். நான் வந்து இது எப்படி இருக்கும், நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது சின்ன வயசில். இப்போ தான் வந்து கேள்விப்பட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து நான் இது யூஸ் பண்ணது இல்லை. பட் வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்துட்டு கார்ட்டூன் டைப்பில் வந்து விரும்புகிறீங்க. ஸோ அவங்களுக்காக இதை வந்து வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய ஹோம்மேட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.